பணத்திற்கு ஓட்டு என்கிற கலாச்சாரம் இந்த தேர்தலில் முற்றுப்புள்ளி வைக்கப்படும். இந்த தேர்தலோடு பணம் கொடுத்தால் மக்கள் நமக்கு வாக்களித்து விடுவார்கள் அப்படிங்கிற எண்ணம் முடிவுக்கு வரும். ஒன்று. ரெண்டாவது, தமிழ்நாட்டுல நீண்ட காலமாக 2019, 21, 24 இந்த 3 தேர்தல்கள்ல ஒரு வெற்றிக்கான சூத்திரம் ஒண்ணு இருக்கு. அது திமுக கூட்டணிக்கு ரொம்ப குறிப்பா. தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி, தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான போர், பாஜக எதிர்ப்பு அரசியல், இந்த புள்ளி இந்த தேர்தலில் இருந்து இனிமேல் இல்லாமல் போகிறது. விஜயனுடைய வரவு. 3வது மிக முக்கியமான புள்ளி சொல்லிடுறேன். 2வது புள்ளி ஏன் அழியுதுன்னு சொல்லிடுறேன். 3வது பெரிய புள்ளி, இந்த தேர்தலில் பெரிய ஆச்சரியம் ஒண்ணு காத்திருக்கு. தமிழ்நாட்டுல பாஜக காலியாக போகுது. நீங்க தேர்தல் முடிவில் எனக்கு நம்ம விரிவாகவே பேச நம்புறேன். ஏன்னா நாகர்கோவில்ல பாஜகவோட கோட்டையிலேயே ஓட்ட விழுந்துருக்கு. நான் அதுக்கு மட்டும் ஒரு தகவல் சொல்லிடுறேன், நேரம் இருந்துச்சுன்னா. பொன் ராதாகிருஷ்ணனோட சொந்த பூத்துல இருந்து ஒரு உதாரணம் கொண்டு வந்திருக்கேன். ராஜாக்கமங்கலம்ங்கிற ஊரு அவரோட ஊரு. பொன் ராதாகிருஷ்ணன்ங்கிறது பெரிய ஆளுமை. நீங்க கிட்டத்தட்ட கற்பனை செய்து பாருங்களேன். ஒரு 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 RSS இயக்கத்தை நம்ம அந்த இயக்கமோ அந்த கட்சி மீதோ நமக்கு என்ன பார்வையும் இருக்கலாம். பட் குமரி மாவட்டம் போன்ற ஒரு காங்கிரஸ் கோட்டையாக இருக்கக்கூடிய ஒரு மாவட்டத்துல பாஜகவை காலூன்ற செய்து அதை தடம்பதிக்க செஞ்சு இந்த அளவுக்கு 2 முறை அவர் மத்திய அமைச்சராக இருந்தாருன்னா ரொம்ப பெரிய ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு ஃபேக்டரி மாதிரி அந்த கட்சியை உருவாக்கி கொண்டு வருது. அந்த வேலையை செய்தவர் பொன் ராதாகிருஷ்ணன். அவரோட சொந்த பூத்து ராஜாக்கமங்கலத்துல ஒரு பூத்து. அந்த பூத்துல 680 ஓட்டு பதிவாயிருக்கு. அந்த பூத்துல இருந்த ஒரு இன்னேஜென்ட் நண்பர்கிட்ட சும்மா பேசிட்டு இருந்தேன், எப்படி இருந்துச்சு களம் அப்படின்னு பேசுறேன். அவர் சொன்ன ஒரு தரவு தான் ரொம்ப அதிர்ச்சிகரமா இருந்துச்சு. அந்த ஊரு பொன் ராதாகிருஷ்ணன் அவரோட சொந்த பூத்து 680 ஓட்டு பதிவாயிருக்குன்னா 30 ஓட்டு 40 ஓட்டு தான் திமுக பக்கம் போகும். மிச்சம் ஒரு 600 650 ஓட்டு எங்களுக்கு அப்படியே விழுந்துரும், பிஜேபிக்கு விழுந்துரும் அப்படிங்கிறதுதான் கடந்த கால அரசியல். இந்த தேர்தலில் அவர் மிக முக்கியமான ஒரு இடம் சொன்னாரு. இது நாள் வரை அப்படி இருந்துச்சு. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா அப்படின்ட்டு ஒரு காரணம் சொன்னார். 5 வயசுல இருந்து அந்த பிள்ளைகளை நாங்க வளர்ப்போம்னாரு. யாரு? ஓட்டர்ஸ. எப்படி வளர்ப்பீங்கன்னு. அந்த பையனுக்கு 5 வயசு இருக்கும் போதே அவனை கூட்டு போய் கோயில்ல கூட்டு வந்து ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை பால விகாஸ்ன்னு இதுக்கு ஒரு வகுப்பு இருக்கு. அந்த பால விகாஸ் வகுப்புல சேர்த்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலைல 10 மணில இருந்து 12 மணி வரை ஆன்மீக வகுப்பு எடுத்து அவனுக்கு 6 வயசாகும், 7 வயசாகும், 8 வயசாகும், ஒரு 10 வயசு 12 வயசு ஆகும்போது இந்து தர்ம வித்யாபீடம்னு ஒரு அமைப்பு இருக்கு. அந்த அமைப்புல இருந்து அவனை எக்ஸாம் எழுத வைப்போம். எக்ஸாம் எழுத வச்சு அவனை சிறந்த இந்துத்துவ இதை நல்லா படிச்சவன் சொல்லி சான்றிதழ் கொடுப்போம். அப்படியெல்லாம் நாங்க உருவாக்கிதான் அவனை 18 வயசுல எங்க வாக்காளரா மாத்துவோம். கிட்டத்தட்ட அவர் ஒரு ராணுவ பயிற்சி மாதிரி. கிட்டத்தட்ட பாருங்களேன், 5ஆம் வயசுல இருந்தே அவனை ஃபாலோ பண்ணி கொண்டு வருவோம். ஆனா அந்த பூத்துல விசில ஒரு 150 ஓட்டு வாங்கியிருக்குங்கிறாரு அவரு. எங்களோட இவ்வளவு ட்ரெடிஷனல் ஓட் பேங்க் அந்த ஊர்ல 150 ஓட்டாவது விசில் வாங்கியிருக்குங்கிறார். அதனால நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த தேர்தலோடு பாஜகவும் முடிய போயிருது, பாஜக எதிர்ப்பு அரசியலும் முடிய போயிருது.